வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கேன். இதில் ஒரு அரை கப்பு சுகர் நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தான் ஈஸியாக மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக தான் பாருங்கள், இப்படி பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் நல்ல பழுத்த வாழைப்பழம் 4 பழம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கனால 4 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 எடுத்தால் போதும். இதையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த சுகரோடவே போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சட்டுன்னு பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு 1/4 கப்பு போல். தேங்காய் போடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக அந்த ஸ்வீட் இது பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அந்த பனானா அரைச்சி அந்த பேஸ்ட்லேயே நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பக்கோடா மாதிரி நம்ம அப்படி கிள்ளி தான் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் அப்பக்குழியில் வச்சு சுடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட்டு பக்கோடா மாதிரி கிள்ளி போடுற ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இதை பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது சீக்கிரமாக பண்ணிடலாம். பழம் மட்டும் இருந்துச்சுன்னா அது நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிடும், ஏன்னா சுகர் சேர்த்துருக்கனால. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். இதை எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதாக இருந்துச்சுன்னா கூட எடுத்துடும். பாருங்கள், எல்லா அப்பத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வெளியே தொடும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்குது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.